ஒரே நாளில் உலக நாடுகளை உற்று நோக்க வைத்த பிரதமர். இதுதான் மோடியின் பவர். இனி யாரும் பேசக்கூடாது. உலகளவில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. ஆனால் மக்களை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு முக்கியமான தீர்மானத்தை எடுத்துள்ளது. எரிபொருளுக்கான கலால் வரி கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் வரி லிட்டருக்கு 13 ரூபாயிலிருந்து 3 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. டீசல் வரி 10 ரூபாயிலிருந்து மொத்தமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதான் தற்பொழுது உலக தலைவர்கள் எல்லாம் இந்தியா மீது கவனம் பெற வைத்துள்ளது. மேற்காசிய பகுதியான ஈரான் இஸ்ரேல் போர் அதிகரித்து வரும் நிலையில் ஹோர்முஸ் நீர் வழியாக வரும் வழித்தடம் மூடப்பட்டதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்ததன் பின்னணியில் ஒரு மாதத்தில் சுமார் $70 $122 வரை உயர்வு. உலகம் முழுவதும் எரிபொருள் விலைகள் உயர்ந்துள்ளன. தென்கிழக்காசிய நாடுகளில் 30 முதல் 50%, வட அமெரிக்காவில் சுமார் 30%, ஐரோப்பாவில் 20%, ஆப்பிரிக்காவில் 50% வரை விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா இதற்கு மாறாக ஒரு விதிவிலக்காக மாறியுள்ளது. இந்த உலகளாவிய மாற்றங்களை எதிர்கொண்டு மத்திய பாஜக அரசு அவசரமாக ஆலோசனை நடத்தி முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. அதாவது மக்கள் மீது சுமையை ஏற்றாமல் மத்திய அரசு தானே பொருளாதார சுமையை ஏற்றுக்கொண்டுள்ளது. இதன் மூலம் எண்ணெய் நிறுவனங்களின் அழுத்தம் குறைக்கப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. வருவாய் இழப்பு இருந்தாலும் பொதுநல பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி ரஷ்யா உக்ரைன் மோதல் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து மக்களை உலகளாவிய விலை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் அணுகுமுறையை மத்திய அரசு பின்பற்றி வருகிறது. மேலும் உள்நாட்டு தேவையை உறுதி செய்யவும் சர்வதேச சந்தை விலையை பயன்படுத்தி அதிக லாபம் பெறுவதை தடுக்கவும் டீசலுக்கு லிட்டருக்கு 21.50 காசுகள் மற்றும் விமான எரிபொருளுக்கு 29 ரூபாய் 5 காசுகள் ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. சவாலான உலக சூழ்நிலையில் பொருளாதார நிலைத்தன்மையையும் பொதுமக்கள் நலனையும் முன்னிலைப்படுத்தும் இந்த தைரியமான மற்றும் தகுந்த நேர முடிவு அரசின் உறுதியான நிலைப்பாடு மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. மோடியின் பவர் இதான் என்றும் மக்களின் நலனே முக்கியம் என்று மத்திய அரசு செயல்படுவதாக பார்க்கப்படுகிறது. இனி எதிர்க்கட்சி மோடி அரசை விமர்சிக்க கூடாது என்றே கூறப்படுகிறது. மோடி குறித்து மக்களிடம் தவறான தகவலை கொண்டு செல்லவும் முடியாது என்றே சொல்லப்படுகிறது.